சிஸ்டர்ஸ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் கட்லெட். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி கௌஷிக் இங்க பாருங்க, எங்க லக்கி வந்து நாங்க வீடியோ எடுக்கிறோம் சாப்பாடுக்காக காத்திங்குதுங்க. என்னன்னா விளையாடிங்குது பாருங்க. இருங்க வாங்க நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸை பாருங்கள். இது வந்து பிரெட் க்ரம்ஸு வச்சுருக்கேன். இது வந்து மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கோட்டிங்க்காக. இது வந்து 1 கப் பன்னீர். இது வந்து ஒரே ஒரு ஆலு எடுத்துருக்கேன், ஒரு பொட்டேட்டோ. இது கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொத்தமல்லி, 2 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கவுஷிக் சாப்பிட்ணுன்றதுனால 2 சில்லி அவ்வளோதான் வருமா? சின்னது அது. அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் கரம் மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் போட்டுக்கலாம். நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது பைண்டிங்காக தான். இது போடலைன்னா அது உதிரியாக அது ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் அவ்வளோ நீங்கள் துருவி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஃபுல்லாக போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சோண்டு இதுக்குன்னு கொஞ்சோண்டு போடணும் சொல்கிறாங்க. 2 சில்லி போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் எல்லாமே போட்டணுமா? இது பெப்பரு, இது கரம் மசாலா, உப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு நம்ம நிறைய போட்டக்கூடாது, உப்பு கரைச்சிடும். இல்லை ஆல்ரெடி அந்த பொட்டேட்டோலாம் நம்ம நிறைய உப்பு பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். சரி, இங்கே காட்டு பாருங்க. ரவுண்டாக தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு அந்த மாதிரி பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக வடை மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கணும். அது மைதாவில் கொஞ்சம் டிப் பண்ணிடணும். நல்லா அதை முக்கி எடுத்துக்கணும். அது அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் என்னதுன்னா, ப்ரெட்டு ஏதாவது புது ப்ரெட் இருந்துச்சுன்னா அது நல்லா மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு போய் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸாக வரும் பாருங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி இப்போ நம்ம எல்லாம் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கணும். கோட்டிங்கு இது நம்ம வெறும் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது டீப் ஃப்ரை. டீப் ஃப்ரை வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். நீங்கள் பொறுத்திருந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே பொட்டேட்டோவில் பாயில் ஆனது தான். அதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அது ப்ரௌன் ஆனால் போதும். இங்கே பாருங்க, நம்ம 3 தான் போடணும். இல்லைனாக்கா எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டிக்கும். இது எல்லாத்தையும் ஒட்டிக்கும். பாருங்க, ஏதோ கொஞ்சம் ஆன மாதிரி தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல, என் கண்ணு தான் பிளெண்ட் ஆகுதுல்ல, எனக்கு எப்படி தெரியும்? இங்கே பாருங்க, அடுத்த பேட்சும் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேஸ்டிங் பண்ணி நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இருங்க, நாங்கள் வந்து இன்னொரு தட்டில் வச்சிடறோம். இங்கே பாருங்க எவ்வளோ சூடாகுது, ரொம்ப எரியுதுங்க. ஓ வா, இங்கே பாருங்க, எங்கள் அம்மா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்து இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே
சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது ஃபஸ்ட்டு மனமே நல்லா இருக்குது. சாப்பிட்னா நல்லா தோணுது. நான் இப்போ பார்க்கும் போதே நல்லா சாப்பிட்ணும் தோணுது. வாங்க நம்ம இப்போ சாப்பிடலாம். சூடாக இருக்கா? சூடாக இருக்கா? இங்கே போகும் நல்லா இருக்குல்ல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நீங்களும் வந்து எங்கள் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்க. பாய்.